பாருங்க எங்களுடைய தோட்டத்தின் தற்போதைய நிலை இதுதான். அப்போ இது இன்றைக்கு எடுக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டு தோட்டம் இன்றைக்கு ஒரு பாட்டி ஒன்று நீண்ட இடைவெளிக்கு அதாவது 2026ஆம் ஆண்டு வந்து முதல் தடவையாக பாட்டி போட்டோனாங்க. ஆனால் 2 ஃபேமிலியும் அப்படி. இப்போ இன்றைக்கு ஒரு 10 இன்றைக்கு ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எங்களுடைய எங்கே கிடைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒன்றா செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ வந்து இன்றைக்கு வந்து நல்ல கிளைமேட்டு. அப்போ இன்றைக்கு வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒன்றா செய்ய போகிறோம். அப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து பவன் வந்திருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் மார்க்கெட் தான் போக போகிறோம். ஓகே, அப்போ இதில் வந்து பவன் வந்திருக்கு. ஹாய் சொல்லிவிடுங்க. ஹலோ. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கன்னு சொன்னால் மார்க்கெட் தான் போக போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு இன்றைக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து மீன் பண்ணிட்டு அப்படியே 2-3 சாமான் வாங்கிட்டு நாங்கள் வர போகிறோம். இனித்தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லோரும் பெரியணும். 6 மணிக்குன்னு சொன்னேன். இப்போ வந்து 5 மணி, எப்படி 6-7 மணிக்கு வரையணும். ஓகே, அப்போ கண்டினியூ பாருங்க. அப்போ நாங்கள் ஒழிக்கிட போகிறோம். இன்றைக்கு வந்து சூப்பர் வெதராக இருக்குது. ஓகே, dear Canadians, இங்க 90 Fahrenheit, அதாவது 30 Celsius. ஓகே, பாருங்க புனித பூமி ஜோர்ஜியா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து அப்படியே கடையில் போயிட்டு அப்படியே நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கல மாரினா அப்படியே நாங்கள் ஒன்றா பார்ப்போம். ஓகே, அப்போ வந்துட்டோம். இதில் நம்பி மாமுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து போயிட்டு மீன் வாங்கிட்டு வீட்டை போகிறோம். பாருங்கள் எப்படி கிளைமேட் இருக்குங்க, சூப்பராக இருக்குது கிளைமேட். ஓகே, அப்போ நாங்கள் இனி வாங்கிட்டு அப்படியே வீட்டை போயிட்டு இந்த மாதிரி இனித்தான் பெறவினோம். இப்போ அங்கே போயிட்டு அப்படியே கொண்டு வரணும். இதில் வந்துட்டோம். வெங்காயம் குமிச்சு விட்டுருக்காங்க. ஓகே, அப்படியே நாங்கள் வந்து மீன் செக்ஷனுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு. இதில் ஒரே க்ரோட்டாக இருப்பாங்க மீனுக்குள்ளே ஃபுல்லாக சினம் தான். இதில் பாருங்க அந்த ஸ்னேப்பர், இது அந்த பிளா மீனில் சிவத்த பிளா மீன். நாங்கள் ஊரில் உள்ளது அந்த ப்ரௌன் கலர் இல்லை. இது வந்து நான் உள்ள சாப்பிட்டேனே, இது வந்து அந்த சிவப்பு கலர். இது அந்த டேஸ்ட் இல்லை. நாங்கள் கூடுதலாக பண்ணுறோம் இதுதான் கோல்டன். நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்ருக்குங்களா? அப்படி எங்கடா கரக்குல அது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இந்த பூஃபோர்ட்டில் வந்து இருக்கும். ஆனால் அங்கே பயங்கர பார்ப்போம். இதை வந்து நல்லா இருக்கும், பை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து மெமோரியல் டிரைவ் ஹைவே தான். ஓகே, அப்போ நாங்கள் வீட்டை போயிட்டு இப்படியே பார்ப்போம். சர்ப்ரைஸான இன்றைக்கு என்ன இப்போ நண்டு வண்டிக்கிறோம், இறால் வண்டிக்கிறோம். அங்கே வந்து பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி. நண்டுல ஒரு சுக்கா, நண்டுல ஒரு வரை, நண்டுல ஒரு பிறகு. ஓகே, இன்றைக்கு வந்து பாருங்க நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. அமெரிக்கா 30 செல்சியஸ். கனடாவில எல்லாம் 2-3 மாதங்கள் எதான் அதெல்லாம் வரும். ஆனா கனடால ஸ்டில் வந்து கோல்ட் தான் இருக்கும். இப்போ 0 டிகிரி காலம் அப்டேட் தந்தாரு என் ஃப்ரெண்ட். அப்ப குளிருது. இப்பவும் ஜாக்கெட் போட்டுருக்காங்க. நாங்க ஒரே ஒத்த டி-ஷர்ட்டும் காய்ச்சிட்டு அவர் காய்ச்சிட்டு நான் அவர் அந்த என்ன லைட் மெட்டீரியல் இருக்கிற ஜீன்ஸ் ஒன்று, அதாவது ஜீன்ஸும் இல்லை, அது ஒரு துணி ஜீன்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. காத்தோட்டமா இருக்கு. இந்த வெயில பாருங்க, முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் அமெரிக்கா. அதாவது அமெரிக்கால ஜோர்ஜியால தான் இந்த வெதர். நீங்க ஒஹாயோ, நியூயார்க், வாஷிங்டன் டிசில சொன்னா அங்க வந்து வெதர் வித்தியாசம். நரக பூமி, இது சொர்க்க பூமி ஜோர்ஜியா. பச்சை பசேலன் இருக்கு பாருங்க. சுத்தி எல்லாம் குளுத்து வந்து என்ன குருத்து வந்து பச்சை பசேலன் இருக்கு பாருங்க. அங்க எல்லாம் காஞ்ச. ஆனா ஜோர்ஜியால பிப்ரவரி கடைசிலேயே வெயில் வந்துட்டு அதெல்லாம் டக்குனு ஏர்லியா வந்து இங்க இது வந்தது. ஸ்ப்ரிங் என்ன ஸ்ப்ரிங் வந்து அந்த குருத்து எல்லாம் வந்தது. ஓகே, அப்போ இதுதான். அப்போ நாங்கள் வந்து இனி வீட்டை போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வரையணும். அப்போ அவையான என்ன கதைக்கணும்னு ரெண்டுட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று நீண்ட இடைவெளிக்கு அதாவது 2026ஆம் ஆண்டு வந்து முதல் தடவையாக
பாட்டி போட்டேனாங்க ஆனால் 2 ஃபேமிலியும் அப்படி இப்போ இன்றைக்கு ஒரு ஒரு 10 பேர் இன்றைக்கு ஒரு 4 ஃபேமிலி லிமிட்டட் தான் 4 ஃபேமிலி இன்றைக்கு பார்ப்போம். இது சடன் பாடி அவர் பிளான் பண்ணல ஜஸ்ட் கால் பண்ணி அவருக்கு தோணிச்சது வா இவருக்கு எல்லாரையும் சந்திப்போம்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரையும் சந்திக்க முடியாதபடியா ஒரு 3-4 ஃபேமிலி வர்றாங்க. ஒரு சாம்பிள் தான் ஏப்ரல் வருஷப்பிறப்ப முன்னாடி சாம்பிள் வாங்குறோம். வருஷத்துக்கு பெரிய பார்ட்டி செய்யற பிளான் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க நீ வீட்டை போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். நேரம் இதுக்குள்ளால போயிட்டு 43வது எக்ஸிட் எடுத்தோம்டா. ஓகே ஓகே. ராணிக்கு குசாந்து தானே உடைக்க போறேன். இன்னைக்கு All right, Dishan. இப்போ வந்தேன், இப்போ ராணி வந்து உடைக்கிறேன். அதோட இந்த நண்டு இருக்குது. ஓகே, நாங்க நீ சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி இருக்கு உங்காலேயே வந்திருக்கிறான் கங்கண்ணே லைவ் துசாந்தா ஓகே, நாங்க நீ சாப்பிட பார்ப்போம். Birds. Those are created words. The English words are, you know what I mean. பாவன் சாப்பாடு இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லுங்க. வாசம் நல்லா இருக்கு. இருந்தா நல்லா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்டாக்கள் நீங்க போய் கடதா மூலிக்கப்பட்டு திரும்ப நீங்க போய் கடதா நீங்க ஏமாதா நீங்க உண்மை கடவுளுக்கு தெரியும். தண்ணி கடவுளுக்கு தெரியும். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கலாம் புத்திசாலி. நண்டு கரை கனவா இந்த இறால் நண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, थैंक यू. எப்படி இருக்குன்னு சொல்லணும். இதில் வந்து நண்டு இறால் மற்ற சாம்பார் பருப்பு கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையான கமெண்ட் சொல்லணும். என்ன நண்டு ஓடுது காதுக்குள்ள ஓகே, நம்ம நானும் சாப்பிட போறேன். சாப்பிட்டு பா அப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? நண்டு சோறு தான் எனக்கு செட் ஆகும். நண்டு மீன் சோறு தான் துர்கா இல்லையா? சோறு தான் பாருங்க. அது வவர்தா அப்ப நண்டு ரைவ் பண்ணிப்போம். அப்படி ஓ, இவ்வளவு நேரம் மட்டும் ரைவ் பண்ணீங்க. ஓகே, அப்ப இத்தோட இந்த காணொலி நிறைவு செய்வோம். காணொலி பற்றி கருத்துக்களை நல்ல காணொலி சந்திப்போம். இன்றைக்கு வந்து வெதர் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க காலநிலை. அப்போ இன்றைக்கு வந்து தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்ற ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ண வேண்டியதான் இதை எடுக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து வெங்காயம், அதோட வந்து கோவா, அதோட சலாட்டிலே அதுகள் நட்டுருக்கிறோம். மற்ற பீட்ரூட் அதுகள் எல்லாம் முளைக்க போட்டுருக்குறோம். பீட்ரூட்டு அதோட வந்து மிளகாய் அதுகளெல்லாம் முளைக்க போட்டுருக்குறோம். அப்போ அதை நாங்கள் உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் வந்து மற்ற பயிற்சிகள் வந்து இப்போ வந்து நிப்பாட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு கிழமையால் ஒரு குளிர் ஒன்று வரப்போகுது. அப்போ அந்த குளிருக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மற்ற பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். அப்போ இப்போ வந்து பீட்ரூட்டு கேரட் மற்றது அந்த வெங்காயம் அதுகளுக்கெல்லாம் குளிர் பிரச்சனை இல்லைண்டா, அதுகளுக்கு குளிர் இருந்தால் தான் நல்லது. ஓகே, அப்போ வந்து இப்போ வந்து தோட்டத்தின் தற்போதைய நிலை எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி பயிரெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள் வெங்காயம் இப்போ வந்து நாங்கள் நட்டது இப்போ வளர்ந்துட்டுது. இது வந்து இப்போ நட்ட ஒரு 15 days இருக்குது. இப்போ வந்து வளர்ந்தோன்றிருக்கு. மற்றது இஞ்சால வந்து கொய்யா மரம் இதுகளெல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு இருந்தால் இப்போ வெளியில் எடுத்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் இப்போ வந்து வருது. பார்ப்போம் இந்த முறை கொய்யா காய்க்குதா இந்த மாதிரி. இது வந்து என்னென்னு சொன்னால் பீட்ரூட் விதை வந்து முளைக்க போட்டுறாங்க. இப்போ அது மற்றது வந்து கருவேப்பை அது கத்தரிச்சு விட்டுருக்குது. இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து நட்ட மரங்கள் எல்லாம் அப்படியே வந்து இருக்குது வெளியில் ஒன்று வந்து இது பேஸ்மெண்ட்டுக்கு வச்சது. இனி இது துளிர்த்து காய்க்கும். இஞ்சால வந்து இதுக்கு வந்து கீரை கொட்டை போட்டிருக்கும் பாருங்க. இங்கே வருது சிவத்த கீரை. இது இஞ்சால இதில் பாருங்க மிளகாய் கன்று வந்து முளைக்க போட்டிருக்கு. இது நாங்கள் ஸ்ரீலங்கா போய் வரைக்க மிளகா விதை வாங்கி கொண்டு வந்துனாங்க. அப்போ
முளைக்க போட்டு வெளியில் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. பாப்பா இஞ்சால வந்து வெங்காயம் கோவா எல்லாம் அப்படி இருக்கண்டோ பாருங்க எப்படி இருக்குண்டு. இஞ்சால வெங்காயம் நல்லா வந்திருக்கு. இதுக்கு இதில் வந்து கோவா வேறு லெவலில் வந்திருக்கு. இஞ்சால வெங்காயம் இஞ்சாலன்றாங்க. வெங்காயம் இது கோவா மற்ற இதுகளெல்லாம் சலாட்டுலையும் பாருங்க எப்படி இருக்குண்டு. என்னுடைய தோட்டத்தை கிட்ட காட்டுற மாதிரி வெங்காயத்தை வெங்காயம் இதில் நட்ட வெங்காயம் நல்லா வந்துருக்கு பாருங்க இப்படி இருக்குண்டு வருங்க. இதுகளுக்கு தண்ணி விடணும். இன்றைக்கு நல்ல வெயில் அரைக்கிறபடியாக தண்ணி விடணும். டேங்கில் தண்ணி நிற்க அப்போ தண்ணி இன்றைக்கு விட போகிறோம். வெதர் நல்லா இருக்குது. கோவா எல்லாம் இப்போ தான் பெறுது. அதில் போய் முத்து குண்டி இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் எங்களுடைய தற்போதைய தோட்டம். மற்ற பேச்சையெல்லாம் இப்போ வந்து தற்காலிகமாக இடம் நிறுத்தி வச்சுருக்கேன்டா. இன்னும் ஒரு கிழமையால் குளிர் வரப்போகுது. அதால் வந்து அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு பிறகு தான் அதெல்லாம் நடப்போகிறோம். மற்ற இந்தியாவில் பாருங்க இதெல்லாம் முளைக்க போட்டுருக்காங்க. இங்கே முளை வருது பாருங்க. இதுவேளை இந்த பீன்ஸுவை முளைக்க போட்டுருக்காங்க. முளை வருது பாருங்க. காட்டுறேன் இங்கே முளை வருது. ஓகே, அப்போ இதுதான் இன்றைய இது. அப்போ அதை உங்களோட பயந்து கொள்ள வேண்டிய தான் இதை எடுத்தேன் நான். பாருங்க எங்களுடைய தோட்டத்தின் தற்போதைய நிலை இதுதான். அப்போ இது இன்றைக்கு எடுக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டம் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் தற்போதைய நிலை எப்படி இருக்குதுன்றதை உங்களோட பயந்து கொள்ளும் தான். இந்தால முத்து பாருங்க. முட்டுவை வெளியில் விட்டால் வெளியில் ஒரு ஆள் வந்து நிற்கணும். விளையாடி இதுக்கு எல்லாம் மாதிரி வந்து கிண்டிடும். அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்போ தற்போதைய எங்களுடைய தோட்டத்தின் தற்போதைய நிலை. அப்போ நியூ அப்டேட் ஒன்று தந்துருக்கேன். அப்போ உங்களுடைய தோட்டத்தின் தற்போதைய நிலை ஒருக்கா பயந்து கொள்ள தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.